ஜல்லிக்கட்டு ஃபீல்ட்ல டாப் 10ல ஒரு போக்குமான். அவனியாபுரம் வாடி தான் இதுக்கு சிறந்த வாடியே. இங்க நாங்க மாடு 5 லட்ச ரூபா அமௌண்ட் போட்டு தான் வைக்க போறோம். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் எழிலரசு அண்ணா. சரிங்கண்ணா. இந்த ஊர் வந்து பழனியாபுரம், சேலம் மாவட்டம் மாலப்பரியட்டம் பழனியாபுரம். சரிங்கண்ணா. இந்த காலை பத்தி சில தகவல் சொல்லுங்களேன். இது வந்து இப்ப நம்ம தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஃபீல்ட்ல டாப் 10ல ஒரு போக்குமான். இந்த காலைங்களா? கேடின்னு சொன்னா அதிகமா தெரியும் இந்த மாடு. சரிங்க. தெரியுற மாடு. சரிண்ணா. நம்ம ஜிஆர் கார்த்தியா விட்டு மாடு எடுத்தோம். எடுத்து இப்ப 2 வருஷம் ஆகுது. போன வருஷம் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் மாடு அவுத்துட்டோம். சரிங்கண்ணா. அடுத்த வருஷம் நம்ம லோக்கல்ல நம்ம ஊர் பழனியாபுரம் நடக்க போது கொஞ்சம் தரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மாடு அவுக்கிறதுக்காக. உங்கள்கிட்ட வந்து எத்தனை வாடி அவுத்துறீங்க? நம்ம கிட்ட வந்து ஒரு 5 வாடி தான் அவுத்துறோம். 5 வாடி அவுத்துறீங்க. 5 வாடி சிறப்பான போக்கு. சிறப்பான மாடு. சிறந்த போக்கு மாடு. நம்ம தமிழ்நாடு டாப் 10ல ஒரு போக்கு மாடு. சரிண்ணா. நல்லா அடிச்சுக்க முடியாத மாடுங்க. இந்த மாடு எப்படி ஜல்லிக்கட்டுல இங்க வாடகை பிடிச்சிட்டு போறீங்களா? எப்படி புற மாடியில நல்லா வருங்களா? ரொம்ப சைலண்டா வரணும். சரிண்ணா. நீங்க பிடிச்சா கூட கம்முன்னு இருக்க மாதிரி எதுவுமே பண்ணாது. வீட்டுல ஒண்ணுமே பண்ணாது. நம்ம வாடியில மூக்கு நாங்க அறுத்துட்டா அந்த மாடோட தெரியும். ஸ்டைலா வந்துடும். நல்ல மாடு, நல்லா தரமான மாடுங்க. தரமான மாடுண்ணா. சரி, இந்த மாட்டு பேர் என்ன வச்சிருக்கீங்க? இது பேர் கேடினா. கேடின்னு சொன்னா நம்ம ஜல்லிக்கட்டு ஃபீல்ட்ல இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். தரமா இருக்கும். சரிண்ணா. வர 2025 எதிர்பார்க்கலாமா? 2025 தரமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பழனியாபுரத்துல வேடிக்கை நடக்க போகுது. சரிண்ணா. இங்க நாங்க மாடு 5 லட்ச ரூபா அமௌண்ட் போட்டு தான் வைக்க போறோம். இந்த காலைக்குங்களா? சரிண்ணா. நல்லா தரமா வெயிட் பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சரிண்ணா. வர 2025 இந்த காலை கலங்கண்டு உங்களுக்கு மேலும் வந்து புகழ வாங்கி தான் நான் கேட்டுக்கிறேன். நம்ம இந்த மாடு வந்ததுல இருந்து நம்ம நட்போட அதிகமா தான் ஆயிட்டு இருக்கு. சரிண்ணா. இந்த மாடு வந்து ரொம்ப சிறப்பான மாடு தானே. நம்ம நட்போட ரொம்ப அதிகமாயிடுச்சு. ரைட்ண்ணா. இல்ல இந்த காலம் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நல்லா டெவலப் ஆயிடுச்சு. சரிண்ணா. ரைட். ஓகே. இந்த கால பல கலங்கள் போயிருக்கு. இந்த காலை வாங்கிய பரிசு என்ன சொல்லுங்க? வாங்கிய பரிசுனா நம்ம போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம கைக்கு வராதுக்கு முன்னாடி அவனியாபுரத்துல ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இந்த கைக்குல வாங்கியிருக்கேன் தங்க காசு. சரிண்ணா. அவனியாபுரம் வாடி தான் இதுக்கு சிறந்த வாடியே. சிறந்த வாடியே அவனியாபுரத்துல மட்டும் நல்ல டாப்பா வர மாடு. சரிண்ணா. ஏன்னா இப்ப அந்த வாடியில தான் எல்லாம் கொஞ்சம் மாடு இது சொல்லுவாங்க. அந்த வாடியில மாடு டாப்பா வரும். வந்தது அந்த அளவுக்கு நல்ல மாடு. இது உங்கள்கிட்ட இருந்தப்ப இல்ல அண்ணன் இருந்தப்ப? அவர்கிட்ட இருந்தப்பே நல்லா வந்த மாடு. நம்ம கிட்டயும் நல்லா வந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே காத்த மாடு நல்லா எப்படின்னா நம்ம அடுத்து போட்டிக்கான மாடு. சரி, வருங்காலத்துல இன்னும் வந்து நிறைய கலைஞர்கள் கண்டு வந்து இன்னும் நிறைய பரிசு வாங்கி வரும் நான் வாழ்த்துறேன். ஓகே, உங்க தகவலுக்கு நன்றி. உங்க பேர் சொல்லுங்க. எஸ் பூபதியா? ரைட். ஆனா இந்த காலை பத்தி சில தகவல் நீங்க சொல்லுங்களேன். கேடின்னு சொன்னா எல்லாத்துக்குமே தெரியும் தமிழ்நாட்டுக்கு. சரிங்க. கேடினா என்ன ஒரு கேடின்னு சொன்னா? பழனியாபுரம் கேடினா சேலம் கேடி, பழனியாபுரம் எழில் கேடின்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சரிண்ணா. இந்த மாடு வாடியில வருதுன்னா எல்லாம் ஆடியன்ஸ் அதிகமா எட்டி பார்ப்பாங்க. நம்ம மாட்டேன் ஃபேன்ஸ் அதிகம். ஆமா. சரி, 2 பக்கம் செலவு ஸ்டைலா தலைவர்லயும் போவோம். சரி, இந்த மாடு விளையாண்ட வாடி பத்தி ஒன்று சொல்லுங்களேன். அவனியாபுரத்துக்கு 2 வருஷம் தரமான போக்கு மாட்டுல ஃப்ரிட்ஜ். ரைட்டு. சரிங்க. நம்மள்ட்ட அதுக்கு அடுத்த வருஷம் தங்க காசு ஒரு சைக்கிள் நெக்ஸ்ட் ஆகும். அதே ஒரு அடுத்துங்களா? சரிங்க. இப்ப 2025 ரெடியா இருக்கா? ஒரு நம்பூர்ல விழா இருக்கு. 5 லட்ச ரூபா போட்டு அவுக்குறீங்க. தரமா அவுக்குறீங்க. வருங்காலம் அந்த வாடியில கலந்துக்கிட்டு உங்களுக்கும் ஊருக்கு வந்து மேல வந்து போட வாங்கிட்டு நான் கேட்டுக்கிறேன். ரைட். உங்க தகவலுக்கு நன்றி.